செல்வம் நிலைக்காததற்கும் வறுமை தொடர்வதற்கும் காரணம் என்ன? மகாலட்சுமி தேவி சொன்ன இந்த 3 வகையான பெண்கள் யார்? அவர்கள் ஏன் ஏழையாகவே இருக்கிறார்கள்? அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை இந்த வீடியோவில் பாருங்கள். அன்பான ஆன்மீக நண்பர்களே, நாம் ஒவ்வொருவரும் லக்ஷ்மி தேவியின் அருளைப் பெற விரும்புகிறோம். செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறோம். ஆனால் சிலருக்கு லக்ஷ்மி தேவியின் அருள் கிடைப்பதில்லை. அவர்கள் ஏழையாகவே இருக்கிறார்கள். மகாலட்சுமி தேவி எந்த 3 வகையான பெண்கள் ஏழையாகவே இருப்பார்கள் என்று ஒரு ரகசியத்தை கூறியுள்ளார். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பல வீடுகளில் பணம் வருவதில்லை, வந்தாலும் தங்காது. ஏழ்மை அவர்களை விட்டு போவதில்லை. லக்ஷ்மி தேவி ஏன் சிலரை கைவிடுகிறாள்? எந்த தவறுகளைச் செய்தால் லக்ஷ்மி தேவி கோபப்படுவாள்? இந்த கேள்விகளுக்கான பதில்களை இப்போது பார்ப்போம். முதல் வகை, அதிக நேரம் தூங்குவது, வீட்டை சுத்தமாக வைத்திருக்காதது. இரண்டாவது வகை, கஞ்சத்தனம், பிறருக்கு உதவி செய்யாதது. மூன்றாவது வகை, கோபம், கெட்ட வார்த்தைகள் பேசுவது. மகாலட்சுமி தேவி கூறிய அந்த 3 வகையான பெண்கள் யார் என்று இப்போது பார்ப்போம். அதிக நேரம் தூங்கும் பெண்கள். யார் அதிக நேரம் தூங்குகிறார்களோ, சூரியன் உதயத்திற்குப் பின் எழுந்திருக்கிறார்களோ, அந்த வீட்டில் லக்ஷ்மி தேவி தங்க மாட்டாள். அந்த வீடு எப்போதும் இருளாகவும் சோம்பலாகவும் இருக்கும். அந்த பெண்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் சோம்பேறியாக இருப்பார்கள். அந்த வீட்டில் பணம் தங்காது. கஞ்சத்தனமான பெண்கள். யார் கஞ்சத்தனமாக இருக்கிறார்களோ, தன்னிடம் இருக்கும் பணத்தை யாருக்கும் கொடுக்காமல் பூட்டி வைக்கிறார்களோ, ஏழைகளுக்கு உதவி செய்யாமல் சுயநலமாக இருக்கிறார்களோ, அந்த வீட்டில் லட்சுமி தேவி இருக்க மாட்டாள். அந்த பெண்கள் எப்போதும் பணத்தை பற்றியே நினைத்து கவலைப்படுவார்கள். கோபக்கார பெண்கள். யார் கோபமாகவும் முரட்டுத்தனமாகவும் பேசுகிறார்களோ, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்களோ, தன் குடும்பத்தினரிடம் சண்டை போடுகிறார்களோ, அந்த வீட்டில் லட்சுமி தேவி இருக்க மாட்டாள். அந்த பெண்கள் மன அமைதி இல்லாமல் எப்போதும் கவலையுடனும் கோபத்துடனும் இருப்பார்கள். மகாலட்சுமி தேவி கோபப்படும்போது அந்த 3 பெண்களின் வீடுகளில் இருந்தும் விலகிப் போகிறாள். அந்த வீடுகளில் வறுமை தாண்டவமாடும். அந்த பெண்கள் எப்போதும் கஷ்டப்படுவார்கள். எனவே லட்சுமி தேவியின் அருளைப் பெற இந்த 3 குணங்களையும் தவிர்க்க வேண்டும். லக்ஷ்மி தேவியின் அருளைப் பெற நாம் தூய்மையான மனதுடன் இருக்க வேண்டும். சோம்பேறித்தனத்தை விட்டுவிட வேண்டும். தர்மம் செய்ய வேண்டும். அன்பாக பேச வேண்டும். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போதுதான் லக்ஷ்மி தேவி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாள். தேவியின் அருளைப் பெற நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோல ஆன்மீகம் மற்றும் வாழ்க்கை ரகசியங்கள் பற்றிய வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.